ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். உத்தம விதவையாயிருந்து தனிமையாய் இருக்கிறவள் தேவனிடத்தில் நம்பிக்கை உள்ளவளாய் இரவும் பகலும் வேண்டுதல்களிலும் ஜெபங்களிலும் நிலைத்திருப்பாள். 1 தீமோத்தேயு 5:5. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தனிமை என்பது வேறு, தனிமை உணர்வு என்பது வேறு. தனிமை இயல்பானது. தனித்து விடப்பட்டேனோ என்று தவிக்கும் போது நம்மை தாக்குவதுதான் தனிமை உணர்வு. மனிதன் பிறக்கும் போது தனிமையாகவே பிறக்கிறான், இறக்கும் போதும் தனிமையாகவே இறக்கிறான். தனிமை வாழ்வு பாவமும் அல்ல, தவறும் அல்ல. அதை சாதகமாக்குவதும் பாதகமாக்குவதும் நம்மிலே தான் இருக்கிறது. தனிமை தேவனுடன் உறவாட உயர்ந்த தருணமாகும். தனிமை உணர்வு நம்மை மேற்கொள்ள இடமளித்தால் அது நம்மை கொண்டு போடும். தன் மாமன் வீட்டை விட்டு கானானை நோக்கி புறப்பட்ட யாக்கோபு வழியில் ஏசாவை சந்திக்க வேண்டியது இருக்குமே. ஏசா இப்போது எப்படி இருப்பானோ என்று பயந்த யாக்கோபு ஏசாவுக்கு ஏராளமான வெகுமதிகளை அனுப்பிவிட்டு ராத்திரியில் தன் 2 மனைவிகளையும் பிள்ளைகளையும் ஆற்ற கடக்க பண்ணிவிட்டு யாக்கோபு தனித்திருந்தான். அந்த வேலைதான் யாக்கோபின் வாழ்வில் பெரியதொரு மாற்றத்தை கொண்டு வந்தது. எத்தனை அர்த்தம் கொண்ட யாக்கோபு தேவ பிரபு என்று அர்த்தம் கொள்ளும் இஸ்ரவேல் என்று பெயர் மாற்றப்பட்டு அழைக்கப்பட்டது தனிமையாய் இருக்கும் வேளையில்தான். நம்முடைய ஆண்டவர் இயேசுவும் அடிக்கடி தனிமையை நாடியதும் பிதாவிடன் ஜெபத்தில் தனித்திருக்கவே. சூழ்நிலைகளால் நாம் தனித்து விடப்பட்டாலும் நம்முடன் ஆண்டவர் இயேசு இருக்கிறார் என்ற உறுதியான விசுவாசம் இருக்குமானால் நம்மை யாரும் அசைக்க முடியாது. தனிமையில் வாழுகின்ற யாராவது அந்த உணர்வினால் தாக்கப்பட்டால் நாம் அவர்களுக்கு உதவுவோம். நம்மில் யாராவது தனித்திருந்தால் ஜெபத்திலும் தியானத்திலும் பிறரை உற்சாகப்படுத்துவதிலும் நம் வாழ்வை செலவிடுவோம். பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வார். கர்த்தர் மகிமைப்படுவார். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரலோக பிதாவே, நீர் எங்களது தனிமையை அறிந்திருக்கிறீர். எங்களை கைவிடாமல் நீர் எங்களோடு இருக்கிறபடியால் எங்களது தனிமை வேலைகளை உமக்குள் பலனடையும் வேலையாகவும் ஜெப வேலையாகவும் மாற்றிக்கொள்ள உதவி செய்தல்ல ஜெபிக்கிறோம். எங்களை மறவாமல் நினைத்த அன்பின் தேவனே, உம்மை மறவாமல் நன்றி உணர்வுடன் நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளை நினைத்து உமக்கு உண்மை உள்ளவர்களாய் வாழ எங்களுக்கு கிருபை தந்தல்ல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை தேடுகிற உமது நாமத்தை அறிந்திருக்கிற உம்மை நம்பி இருக்கிற உங்க அன்பு பிள்ளைகள் அனைவரையும் கைவிடாமல் ஆசீர்வதித்து காத்திட வேண்டும் என ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஒவ்வொரு நாளும் இன்று ஒரு வசன நிகழ்ச்சியில் கலந்து கொள்வோர் ஒரு மனதோடும் ஏக சிந்தையோடும் ஏறெடுக்கும் விண்ணப்பங்களுக்கு உங்க சித்தத்தின்படி உரிய பதிலையும் நன்மைகளையும் தந்தருளி ஆசீர்வாதத்தோடு வாழ தேவரீர் கிருபை தந்தருள ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தரைவழி வான்வழி நீர்வழி பயணம் செய்கிறவர்கள் ஆபத்து மோசங்களுக்கு விலக்கி காக்கப்பட ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உங்க கிருபையையும் நித்திய ஜீவனையும் நாங்கள் பெற்று அனுபவிப்பதற்கு இயேசு கிறிஸ்து செலுத்திய விலைக்கிரயத்தை அலட்சியப்படுத்தாமல் நாங்கள் உறுதியுடன் நம்பிக்கையோடு இருக்க எங்களுக்கு இரக்கம் செய்தல்ல ஜெபிக்கிறோம். அப்பா, நாங்கள் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் உம்முடைய நாம மகிமைக்காக தேவையில் இருப்போருக்கும் எளியவர்களுக்கும் உதவி செய்தல எங்களுக்கு கிருபை தந்தல ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உங்க பிள்ளைகளுக்கு எதிராக வருகிற சத்ருவின் போராட்டங்களுக்கும் சுகவீனங்கள் பலவீனங்கள் மரண கண்ணிகளுக்கும் உங்க பலத்த கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அனைவரையும் காத்து ரட்சித்துக் கொள்ள ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, வருங்கால சந்ததியினர் குடும்பத்துக்கும் தேசத்துக்கும் சமுதாயத்துக்கும் ஆசீர்வாதமான மக்களாகவும் அவர்களை பலனிழக்க செய்கிற கேட்டுக்குள் கொண்டு செல்லுகிற கஞ்சா புகையிலை போதைப் பொருட்கள் மதுபானம் சமூக வலைத்தள பாவங்கள் ஆன்லைன் சூதாட்டங்களிலிருந்து முழுவதுமாக விடுவிக்கப்படவும் சத்ருவின் கண்ணிகளில் சிக்காதபடி காக்கப்படவும் அவர்கள் குணப்படவும் ரட்சிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உங்க அன்பு பிள்ளைகள் அனைவரும் மனம் திரும்பவும் பாவத்திலிருந்தும் அக்கிரமத்திலிருந்து விடுவிக்கப்படவும் ரட்சிக்கப்படவும் பரிசுத்தமாக வாழவும் தயவு செய்தல்ல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குழந்தை பாக்கியத்துக்காக உம்மிடமிருந்து எதிர்பார்ப்புடன் காத்திருக்கும் ஸ்திரீகள் வாழ்வில் அற்புதம் செய்திடவும், திருமண வயதடைந்த வாலிப பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தந்தளவும், கர்ப்பமான ஸ்திரீகளுக்கு உரிய காலத்தில் ஆரோக்கியமான சுகப்பிரசவம் உண்டாகவும் தேவரி தயவு செய்தல்ல ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, குடும்பங்களில் தேவ சமாதானம் நிறைவாய் பெருகவும் பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகை தந்தள்ளவும், ஒவ்வொருவரின் அப்பம் தண்ணீர் வருமானம் வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உலகம் எங்கிலும் போற பயங்கள் மாறவும் மக்கள் பாதுகாப்பாய் ஆரோக்கியமாய் சுகபலத்தோடு வாழவும் தேவன் வழிநடத்திட வேண்டுமாய் நாட்டுக்கு நாடு ஐக்கியம் உண்டாகவும் உஷ்ணகால பலவீனங்களுக்கு எங்கள் தேச மக்கள் விலக்கி காக்கப்பட வானத்தின் மதங்களை திறந்தள்ளி நல்ல மழையை தந்தள்ளவும் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் பிறந்த நாளை திருமண நாளை காணும் ஒவ்வொருவரையும் அவர்கள் மன விருப்பம் நிறைவேற்றி ஆசீர்வதித்திட ஜெபிக்கிறோம்.
கர்த்தாவே, எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் மக்கள் இரட்சகரை அறியும் அறிவில் வளரவும், தீவிரவாதம், பயங்கரவாதம், மதவாதம் எங்கள் தேசத்தை விட்டு துரத்தப்படவும், மக்கள் பயமின்றி சமாதானமாக வாழவும் தேவரீர் இரக்கம் செய்திட ஜெபிக்கிறோம். எங்கள் குற்றம் குறை மன்னியும், எங்கள் ஜெபத்தில் உள்ள குறைகளை மன்னியும், பெருக்கமான ஆசீர்வாதத்தை தந்தள்ளும். துதிக நமைமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.